இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆகஸ்ட் 13ஆம் தேதி 1917 கோவாடா ஐரியாவில் 10,000 முதல் 20,000 வரையிலான மக்கள் அன்னையை காண கூடினர். இருப்பினும் லூசியா, ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ வரவில்லை. ஏனென்றால் மாவட்ட நிர்வாகி அவர்களை சிறையில் அடைத்திருந்தார். மேலும் பல வழிகளில் அவர்களை அச்சுறுத்தினார். அவர்களை எண்ணெயில் கொதிக்க வைப்பதாகவும் அவர்கள் பொய் கூறுவதாக ஒப்புக்கொள்ளவும் கட்டாயப்படுத்தினார். ஆனால் அவர்கள் மூவரும் மிக உறுதியாக இருந்தனர். அவர்கள் விரைவில் கொல்லப்பட்டு விண்ணகம் செல்வோம் என மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களின் ஆனந்தத்தையும் அஞ்சாத துணிவையும் கண்ட நிர்வாகிகள் 2 நாள் கழித்து அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்னையை அங்கு மேகம் போல் இடி மின்னலின் மத்தியில் இறங்கி வந்து ஹோம்யோக் மரத்தின் மீது கொஞ்ச நேரம் நின்றதாகவும் பின் மேலே சென்றதாகவும் ஒரு பெண்மணி கூறினார். வானவில்லின் அனைத்து வண்ணங்களும் மக்களின் மேல் ஒளிர்ந்தது. மரங்களில் இலைகள் இல்லாது அனைத்தும் பூக்களால் நிறைந்தன. தரை வெவ்வேறு வண்ணங்களால் மூடப்பட்டிருந்தது. வானவில்லின் ஒவ்வொரு நிறத்திலும் மக்களின் ஆடைகள் இருந்தன. பின்னர் ஆகஸ்ட் 19ஆம் தேதி லூசியாவும் பிரான்சிஸ்கோவின் அண்ணன் ஜானுடன் சேர்ந்து ஆடுகளை மேய்க்கச் சென்றனர். அப்போது கண்ட காட்சியை லூசியா கூறியதாவது: ஏதோ ஒன்று எங்களுக்கு தோன்றுவது போல் இருந்தது. ஆக ஜானை அனுப்பி ஜெசிந்தாவை அழைத்து வரும்படி கூறினேன். அவனும் அன்னையை காண விரும்பி போகவில்லை. அவனுக்கு ஒரு நாணயம் கொடுத்து ஜெசிந்தாவை அழைத்து வந்தால் இன்னொரு நாணயம் தருவேன் என்றேன். பின்னர் ஜெசிந்தா வந்ததும் அன்னை ஹோம்யோக் மரத்தின் மீது வந்து நின்றார். நான் அன்னையிடம், உங்கள் அருள் என்ன வேண்டுகிறது என்னிடம் என கேட்டேன். அன்னை, 13ஆம் தேதி கோவாடா ஐரியாவிற்கு செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்றார். கடைசி வருகையின் போது அனைவரும் நம்பும்படி நான் அற்புதத்தை செய்வேன். அவர்கள் உங்களை ஊருக்கு அழைத்துச் செல்லவில்லை என்றால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உலகிற்கு அமைதியை கொடுக்க சூசையப்பர் குழந்தையுடன் வருவார். மக்களை ஆசிர்வதிக்க நம் ஆண்டவர் வருவார். ஜெபமாலை அன்னையும் வியாகுல அன்னையும் வருவார்கள் என்றார். லூசியா, கோவாடா ஐரியாவில் மக்கள் விட்டு செல்லும் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என கேட்டார். அன்னை, 2 குப்பைகளை உருவாக்குங்கள். ஒன்றை நீங்கள் ஜெசிந்தா மற்றும் வெள்ளை நிற உடை அணிந்து 2 பெண்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். மற்றொன்றை பிரான்சிஸ்கோ சுமக்க வேண்டும். அவரை போலவே வெள்ளை நிற உடை அணிந்து 3 சிறுவர்களும் இதை செய்ய வேண்டும். இது ஜெபமாலை அன்னையின் விழாவிற்காகவும் மீதமுள்ளவை இங்கு கட்டப்பட உள்ள தேவாலய கட்டுமானத்திற்கு உதவும் என்றார். சில நோயாளிகளை குணப்படுத்தும்படி உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் என்றார். ஆம், அவர்களில் சிலரை இந்த வருடத்தில் நான் குணப்படுத்துவேன் என்றார் அன்னை. பின்னர் மிகவும் சோகமாக எங்களை பார்த்து அன்னை கூறியதாவது: பாவிகளுக்காக ஜெபியுங்கள், மிகவும் ஜெபியுங்கள், தியாகங்களை செய்யுங்கள். ஏனென்றால் பல ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன. ஏனெனில் அவர்களுக்காக தியாகம் செய்யவும் ஜெபிக்கவும் யாரும் இல்லை. வழக்கம்போல அன்னை கிழக்கு நோக்கி மேலே சென்றார். இதன் பின் நாங்கள் மூவரும் இயேசுவுக்கும் அவரது அன்பிற்காகவும் பாவைகளின் மனமாற்றத்திற்காகவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்காகவும் அதற்கு எதிரான குற்றத்திற்கு பரிகாரமாக பல தியாகங்களை செய்வதற்கு வழிகளை தேடினோம். எங்களையே வருத்தி கொண்டும் சில வழிகளை தாங்கிக் கொண்டும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக மன்றாடினோம். மரியே வாழ்க.